டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி நரசிங்கம்பட்டியில் பேரணியை தொடங்கிய மக்கள் ஒத்தக்கடை வந்தனர். அவர்களுக்கு பொதுமக்கள் வாகனங்களில் மதிய உணவு வழங்கி வருகின்றனர். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. முழு விவரங்கள். நிச்சயமாக மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா பகுதியில் அமைந்துள்ள அரிட்டாப்பட்டி கிராமம். இந்த அரிட்டாப்பட்டி கிராமம் தமிழக அரசால் பல்லுயிர் பெருக்கம் தலமாக அறிவிக்கப்பட்டது. இந்த கிராமத்தை சுற்றில்தான் தற்போது ஒன்றிய அரசு டங்ஸ்டன் கனிம வளம் எடுப்பதற்காக வேதாந்தாவுடைய கிளை நிறுவனத்திற்கு ஏல அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்த ஏல அறிவிப்பு என்பது நவம்பர் மாதம் வெளியிடப்பட்டதிலிருந்து இந்த பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்திருந்தனர். இருந்தபோதும் ஒன்றிய அரசு முழுமையாக இந்த திட்டத்தை ரத்து செய்து இதுவரை அறிவிக்காததால் பல்வேறு போராட்டங்கள் தினந்தோறும் நடைபெற்று வருகின்றது. அதன் முழு முயற்சியாகத்தான் தற்போது அரிட்டாப்பட்டி, கருங்காலக்குடி, கொட்டாமட்டி, மேலூர் தாலுகாவில் உள்ள முற்றிலும் விவசாய பெருமக்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள், வழக்கறிஞர்கள் என பல்வேறு அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்களும் இணைந்து மதுரை மேலூரிலிருந்து மதுரை தமுக்க மைதானம் அருகே உள்ள தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிடுவதற்காக தற்போது பேரணியாக வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம் ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் நடைபயணமாகவும் வாகனங்கள் மூலமாகவும் டிராக்டர் விவசாயிகள் டிராக்டர்களின் மூலமாகவும் வந்து கொண்டிருக்கின்றனர். இவ்வாறு வந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தற்போது மதிய வேலை உணவு வேலை அடைந்துள்ளதால் தற்போது ஒத்தக்கடை உயர்நீதிமன்ற பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவுகள் தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த உணவு முடித்தவுடன் தற்போது அனைத்து மக்களும் மதுரை தமுக்க மைதானம் அருகே உள்ள தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிடுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த போராட்டம் குறித்து இந்த பகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அண்ணா வணக்கம். இந்த போராட்டம் என்பது எதற்கான போராட்டம்? தற்போது இந்த போராட்டத்துடைய நிலைகள் என்னென்ன? இந்த போராட்டம் என்பது மேலூர் என்பது விவசாயம் நிறைந்த நிலங்கள். அந்த வகையில் இப்போ இங்கே வந்து டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுவது. விவசாயத்தை தவிர வேறு எதுவுமே இந்த மேலூர் தெரியாது. அதனால் வந்து டெண்டர் விட்டாச்சு, மத்திய ஒன்றிய அரசு டெண்டர் விட்டாச்சுன்னு சொல்லுகிறார்கள். அதை மாநில அரசு கூர்ந்து நிப்பாட்ட வேண்டும். முதலமைச்சரை கேட்டு எங்கள் அண்ணாமலைக்கு எடப்பாடியார் ஆர்ப்பாட்டம் சொல்லும்போது முதலமைச்சர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். நாங்கள் இதை வராது நிச்சயமாக நிப்பாட்டுகின்றோம், இல்லைன்னா நாங்கள் ரிசைன் கூட பண்ண முடியும் முதலமைச்சர் சொல்லியிருக்கார்கள். இருந்த போதிலும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது வந்து இன்னும் வந்து மாநில அரசு அழுத்தத்தை கொடுத்து இந்த ஒன்றிய அரசு கொண்டு வர இந்த சுரங்க திட்டத்தை நிப்பாட்ட வேண்டும். நீங்கள் பார்த்துருப்பீங்கள், மக்களுக்கு 20,000 பேருக்கு மேலே மக்கள், இது தானாக வந்த கூட்டம் கூட்டுவதில்லை. அதனால் நிச்சயமாக இந்த ஒன்றிய அரசு இந்த டெண்டரை தற்காலிக நிப்பாட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது நிரந்தரமாக நிப்பாட்ட வேண்டும். அதற்கு முழுவதாக கட்சி சார்பு பெற்று அதிமுக, திமுக அனைத்து கட்சியுமே இதுக்குள்ள போராட்டத்தை இறங்கி கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்கள் இறங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதை மத்திய அரசுக்கு எல்லா எதிர்கட்சியும் அழுத்தம் கொடுக்கறதை போல மாநில அரசாங்கம் அழுத்தத்தை கொடுத்து இது தரமாக நிப்பாட்ட வேண்டாம், மக்களை காப்பாற்ற வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக மற்றொரு போராட்ட குழுவில் உள்ளவர்கள் இருக்காங்க. ஆனால் இப்போ போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க, உணவுகள்லாம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நேரத்தில் இருக்கீங்க? உணவுகள்லாம் கொடுத்தாங்களா? எங்கள் ஊரில் இருந்து எல்லாம் அவ்வளவு கிராமத்திலேருந்து, எங்கள் 18ஆம் கிராமத்திலேருந்து நாங்கள் தனியாக சாப்பாடு அமைச்சு கொண்டாந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். வரவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கிராம வாரியாக அனைத்து கிராம வாரியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா ஊர்லேருந்து. எங்கே போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க? இப்போ உங்கள் போராட்டம் எந்த வழியோட இருக்குது? பிடிஓடி ஆஃபீஸு, தபால் தந்தி ஆஃபீஸில் போய் அங்கே வந்து எங்களை ஆர்ப்பாட்டத்தை கோரிக்கை பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். இந்த போராட்டத்தை தொடர்ந்து அடுத்து ஒன்றிய அரசு வலியுறுத்தி என்னென்ன போராட்டங்களை ஈடுபடுத்த இருக்கீங்க? இன்னும் பல போராட்டங்களை இது இப்போ பண்ணலேண்டா, தற்காலிகமாக இருக்க ஃபுல்லாக ரத்து பண்ணலேண்டா இன்னும் போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இந்த நேரடியாக அந்த களத்தில் வந்து நம்ம கேட்டோம். அதாவது இந்த பேரணியாக மக்கள் சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த போராட்டம் என்பது முதற்கட்டமான போராட்டம். அதாவது மேலூர் பகுதியிலிருந்து மதுரையை நோக்கி வரக்கூடிய இந்த போராட்டம் என்பது முதற்கட்ட போராட்டம். ஒன்றிய அரசு இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏல அறிவிப்பை முழுமையாக ரத்து செய்யாவிட்டால் இன்னும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளதாக இந்த பகுதி விவசாயிகள் தற்போது நம்மிடம் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.